ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ரீவியஸ் இயர் ஜிகே கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த தொலைபேசி எண்ணில் காவல்துறையை அழைப்பாயின்னு கேட்டிருக்காங்க. காவல்துறை அழைப்பதற்கு நம்ம எந்த எண்ணை யூஸ் பண்ணுவோம்? ஆப்ஷன் பி 100. அதே 108 எதற்குன்னா ஆம்புலன்ஸ் சேவைக்கு. அடுத்த கொஸ்டின், எந்த ஆண்டு நாம் விடுதலை பெற்றோம்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு விடுதலை பெற்றோம்? 1947 ஆகஸ்ட் 15 அப்போ தான் நம்ம விடுதலை பெற்றோம். இதனால தான் நம்ம விடுதலை நாள் இல்லை சுதந்திர தினமாக கொண்டாடுறோம். அடுத்த கொஸ்டின், கப்பலோட்டிய தமிழன் யாருன்னு கேட்டிருக்காங்க. கப்பலோட்டிய தமிழன் யாருன்னு எல்லாமே தெரியும். ஆப்ஷன் டி வ.உ. சிதம்பரம் பிள்ளை தான் கப்பலோட்டிய தமிழன். அடுத்த கொஸ்டின், சமவெளிகளை எப்படி அழைப்பீர்கள்னு கேட்டிருக்காங்க. சமவெளிகளை எப்படி அழைப்போனா மருதம், அதாவது மருதம் தான் வயலும் வயல் சார்ந்த இடமும். ஸோ வயல்லாம் எங்கே இருக்கும்? சமவெளி பகுதியில் தான் வயல்கள் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் மருதம். அடுத்த கொஸ்டின், அட்லஸ் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அட்லஸ் என்பது வரைபடங்கள், அதாவது அட்லஸ் மேப்னு சொல்லுவேன். ஸோ அட்லஸ் என்பது வரைபடங்கள். அடுத்து, கொடியில் புலியுடையோர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எந்த மன்னரோட கொடியில் புலி இருக்குன்னா சோழ மன்னர் கொடியில் தான் புலி இருக்கும். அதே பாண்டிய மன்னர் கொடியில் என்ன இருக்குன்னா மீன் சின்னம் இருக்கும். சேர மன்னர் கொடியில் என்ன சின்னம் இருக்குன்னா வில் அம்பு சின்னம் இருக்கும். ஸோ சோழ மன்னரோட கொடியில் என்ன இருக்கும்? புலி இருக்கும். அடுத்த கொஸ்டின், மனிதருக்கு எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளனா 2 சிறுநீரகங்கள். அடுத்த கொஸ்டின், மருத்துவ குணமுடைய தாவரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மருத்துவ குணமுடைய தாவரம் எது? துளசி. அடுத்த கொஸ்டின், மேலே எரியப்பட்ட பொருட்கள் கீழே விழ காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. புவியீர்ப்பு விசை தான், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இது மேலே எரியப்பட்ட பொருள் கீழே விழ காரணம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் காந்தி, அதாவது தேச தந்தைன்னு அழைக்கப்படுறவர் காந்தி தான். அடுத்த கொஸ்டின், நமது தேசிய நதி எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட தேசிய எதுனா கங்கா நதி தான் நம்மளோட தேசிய நதி. அடுத்த கொஸ்டின், மக்காத குப்பைக்கு எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்லேயும் எது மக்காதுன்னா பிளாஸ்டிக் தான் மக்காது. அடுத்த கொஸ்டின், மண்புழுக்கள் உதவியுடன் உரம் தயாரிக்கும் முறையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மண்புழுக்கள் உதவியுடன் உரம் தயாரிக்கும் முறையின் பெயர் வெறுமை உரம். அடுத்த கொஸ்டின், நீர்வழிகளில் மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படும் குப்பை வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், அலுமினிய கேன்கள். இது எல்லாமே நீர்வழிகளில் மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படும் குப்பை. ஸோ இதுக்கு ஆன்சர் இவை அனைத்தும். அடுத்தது, உலர்ந்த டேஸ் உரமாக பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. உலர்ந்த கசடு தான் உரமாக பயன்படுகிறது. அடுத்த கொஸ்டின், கழிவுநீர் சுத்திகரிப்பில் கிருமிகளை அழிக்க பயன்படுத்தப்படும் செயல்முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. கழிவுநீர் சுத்திகரிப்பில் கிருமிகளை அழிக்க பயன்படுத்தும் செயல்முறை என்ன? குளோரினேற்றம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. இது போன்ற வீடியோக்கெலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.